ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நடந்த டெட் எக்ஸாமோட செகண்ட் பார்ட்டு தமிழ் வீடியோஸ் கீ ஆன்சர் தான் பார்க்குறோம். இன்றைக்கி தேதி என்ன 5/7 இன்றைக்கி நடந்த எக்ஸாமோட கீ ஆன்சர் தான் பார்க்குறோம். தமிழ் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது 31வது கொஸ்டினாக இருக்கும். 31க்கு ஆன்சர் டி, நீள்வழிப்பு. இது வந்து ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 6th 7th இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்லேயே இருக்குது. 32வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ, பெயரற்ற தொடர், பிழைத்த வேல். இது எவ்வகை தொடர் என்பதை குறிப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ. 33 பார்த்திங்கன்னா ஆன்சர் டி. 34 வல்லினம் மிகும் இடங்களில் ஒன்றுன்னு கேட்டிருக்காங்க. ஓமை தொகை. ஆன்சர் ஏ. 39வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் டி, கீழ்காணும் தொடரில் சரியான மரபு தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. கோவிந்தன் சோறு உண்டு பால் பருகினான். மரபு பிழை வினைலாம் நம்ம பார்த்துருப்போம். இதுவுமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. 6th 7th 8th தான் இருக்குது. படிச்சிருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது 40வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் ஏ, பிரிது மொழிதல் அணி, பயின்று வரும் அணி கேட்டிருக்காங்க. 41வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா மூவர் என்னும் சொல்லின் சரியான பகுபத அமைப்பை முறைப்படி எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. 3 கூட்டல் இவ்வு கூட்டல் அர், மூவர். ஆன்சர் சி. 41வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் சி. 42வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை. ஆன்சர் சி. இரு சொற்களுக்கும் இடையில் வேற்றுமை உருபு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை டேஸ் என்பதை கேட்டிருக்காங்க. வேற்றுமை தொகை. 42வது கொஸ்டினுக்கு. அடுத்தது 43வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் பி, பாக்ஸ் கொஸ்டினுக்கு ஆன்சர் பி. 44வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் சி. 45வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ, பொறுத்தகைக்கு ஆன்சர் ஏ 45. ஓகே. அடுத்தது கொஞ்சமாக திருப்பி பார்த்துக்கோங்க. 46வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி, வினையால் அணையும் பெயர். இந்தி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆன்சர் பி. 47வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் அதுக்கும் பி தான். நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வர்றது பார்த்திங்கன்னா பெயர் சொற்கள் வினை சொற்கள். ஆன்சர் பி. 48வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் பி, இடைத்தொடர் குற்றியலுகரம். ஆன்சர் பி. அடுத்தது 49வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் சி, பொறுத்துக இருக்குது பாருங்கள். புறா கோழி சேவல் கூகை. இதுவுமே ஸ்கூல் புக்கு தான். பரவாயில்ல, தமிழ் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க போல். ஆன்சர் சி. பொன்னகர் இலக்கண குறிப்பு. இதுவும் ஸ்கூல் புக்கில் இருக்குது. இரண்டாம் வேற்றுமை உறவு பயணம். ஆன்சர் ஏ. 51வது கொஸ்டின். 50வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ. 49க்கு ஆன்சர் சி. 51வது கொஸ்டினுக்கு ஏவல் விடை. இது செய்வாயா என்று வினாவிய போது நீயே செய் என்று கூறுவது எவ்வகை விடைன்னு கேட்டிருக்காங்க. ஏவல் விடை. உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ 126 உயிர்மெய் நெடில் மட்டும். 53வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. எஸ் வினைத்தொகை. குவிமுட்டு இலக்கண குறிப்பு தருகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி. 54வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கருத்தாவாகு பெயர். ஆன்சர் டி, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இத்தொடரில் வரும் ஆகு பெயரினை தேர்ந்தெடுத்துக்க. என்ன படித்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி. 55வது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பி. 56வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, வியங்கோல் வினைமுற்று. வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல்
இது லாஸ்ட்டாக என்ன எழுத்தில் கீ ஆன்சரில் வந்து முடியும்? கா இய இயர் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். 57வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கடல் என்பது ஆன்சர் சி. 58வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 59வது கொஸ்டின் பாருங்கள், ஆன்சர் பி. 60வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி. பகை கொட்டல் என்று கொட்டல் ஆழம். சரி, ஓகே. இதோட 30 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் போடுறேன். கீ ஆன்சரை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் ஈஸின்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உடனே கொடுக்குறேன். சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.